மாசம் 70,000 சம்பளம். இன்சென்டிவ் தனியா 30,000. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி. இது கூட பெட்ரோல் அலவன்ஸ் 5,000. டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம பாண்டிச்சேரியிலே. முக்கியமா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்திலே பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி ஜாப் இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன் இப்படி பண்றீங்க? ஏதோ சொல்ல வந்த மாதிரி சொல்ல வந்துட்டு கடைசியில் இப்படி சொல்லிட்டாங்க. ஏழை இப்படி பண்றீங்க. வணக்கம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கீழே நிறைய மாத்திரை காட்சி நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. எறா வண்டிய ரெடி ராஸ்கல். பால்டாயிலா குடிக்கிற பால்டாயில. வெக்கமா இல்ல உனக்கு? இப்பதான் ஜனவரி ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயே வந்துருச்சு ஜூன் மாசம். மட்டமாமே Then manager is explain the project. மாதத்தில் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் டெலிவரி தான். வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயலுகளா, பக்கத்து ஊர்ல நியூ இயர் செலிப்ரேஷனா சில்க் சுமிதாவை கூப்பிட்டு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்த போறாங்க. நானும் நம்ம ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஆட்டக்காரிய வச்சு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்த போறேன். ஆட்டக்காரின்னு சொன்ன உடனே வாய பொழக்காதீங்கடா. அந்த ஆட்டக்காரி யாருன்னா என் மனசுல போட்டா காதல் தூண்டி அவதான் டுன்டூன் ஆண்டி. அட சிரிக்கி மக சிரிக்கி, நம்ம டுன்டூன் ஆட போறா. யோ மானங்கட்ட மாமா, டுன்டூன் ஆண்டி ஆட வச்சு என்ன நீ மட்டும் ரசிக்க போறியா? ஏன் உன் மக இந்துமதி ஆட வையா? அப்பதான் என் கிளுக்கிழுப்பா இருக்கும். டுன்டூன் ஆண்டி தான் ஆட போறா, இது உறுதி. பீம், உனக்கு இந்துமதி வேணும்னா பொத்துக்கிட்டு நில்லு. நிகழ்ச்சியோட கடைசியில நானும் டுன்டூனும் செல்ஃபிக்குள்ள இருக்கிறையே உம்மான்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம். காமவரி மகாராஜா வாழ்க, காமவரி மகாராஜா வாழ்க, பொம்பளை சோக்கு மகாராஜா வாழ்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது ஆரனு, இது இண்டிகேட்டர். இந்த பாருங்க செல்ஃப் ஷாட். இது ஸ்டார்ட் பண்ணி தான் வண்டி ஓட்டுறது, சரிங்களா? எமர்ஜென்சிக்கு இந்த பிரேக்கை பிடிக்கணும். பிரேக்கை பிடிங்க. சூப்பர் சூப்பர். கை விடுங்க. நிறைய பிடிச்சிருங்க. பிரேக்கப் பிடிக்கிறதா பேக்கப் பண்ணி பிடிக்கிறாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. My friend future son be like. ஏண்டா மவனே, படிச்சு என்ன வேலைக்கு போற? டாக்டர் வேலைக்கு தானே? அட போப்பா, படிப்பெல்லாம் சுத்த வேஸ்ட். நான் எருமை மாடு வாங்கி மேய்ச்சி பால் கந்து வித்தாலும் காசு கிடைக்கும். நீ தான் படிக்கவும் இல்ல, மாடு மேய்க்கவும் இல்ல. மாமா வீட்டுல உட்காந்து வாசி தொத்துனிட்டு இருக்கு. வெரி குட். பிள்ளையா நீ ஆத்தா மாதிரி வந்திருக்க. Project explanation. Senior junior. Fantasy prone personality. He's living in an extremely imaginary world. He needs some serious cause. நான் சொல்றது ஏதோ உங்களுக்கு புரிஞ்சுதோ? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். Wait for the end. சண்டைனா சண்டை. சும்மா இருக்கா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. லவலியான தொலைத வர மாட்டாங்க. தொல்லை பண்ணி இருக்காங்க. எப்படா பொட்ட 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 இது பேர் என்னப்பா? டேய் பீடா போடா. டேய் என்னடி சாப்பாடு ரெடியா கையடி. இது சுத்தினே இருக்கு. இது பேர் என்னது? குசுடா. தி அடுத்த நாள் யார் பண்ணீங்க? என்ன வேணா? கட்சியில இருந்து வந்துடுறான். அவங்க அப்பா எங்கப்பா? கொட்ட வேலையை போய் வாங்க. டீ மேல உட்காருங்க. நான் சில்லுன்னு போய் மூத்திர எடுத்துறேன். குசு குசியா தான் போட்டா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கேளுங்க. யாரு பெரிய முட்டாள், ஆண்களா பெண்களா? பெண்கள் தான். இதுல என்ன சந்தேகம்? அன்னைக்கு ஒரு நாள் நான் 2 லூசு பெண்களை பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு கையில பைய வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட கேக்குறா, நீ இந்த பைக்குள்ள இனா இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டா உனக்கு இந்த பையில இருந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்து தருவேன்னு. அதுக்கு அந்த இன்னொரு பொண்ணு ஒரு செகண்ட் ஆழ்ந்து சிந்திச்சு உருளைக்கிழங்குண்டா. அதனால பெண்களை என்னமா நீங்க அறிவாளின்னு நினைக்கிறீங்க? அப்போ அந்த பையில என்ன இருந்துச்சு? Mini heart attack. எங்க போனோம்னு சரியா சொல்ல தெரியல. சும்மா ஒரு ஜாலிக்கு சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? பாக்குறவங்க யாராச்சும் நினைச்சுப்பாங்க. யாராச்சும் பார்த்தா என்ன? நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற. லவ் பண்றேன்ல. நான் கொஞ்சம் அசிங்கமா பேசுவேன், புரிஞ்சுக்கோங்களேன். ப்ளீஸ், நல்ல பையன் மாதிரி இருக்கீங்க, தள்ளி உட்காருங்க. என் வீடு இங்கதான், நான் நடந்து போய்க்கிறேன், என்ன விட்டுருங்க. இங்க நடந்து
போறீங்களா சார்? உங்க லொகேஷன் அங்கதான் காட்டுது, நான் அங்கேயே நிப்பாட்டுறேன். மேம் ஏன் எனக்காக இவ்வளவு பண்றீங்க? இல்ல சார், இங்க ஒரே தெருநாய்களா இருக்கா, அதனாலதான். என்ன ஐயோ, உங்க சொல்ல உங்க நான் ஏன் சார் சொல்ல போறேன்? போலாம். ஓகே ஓகே மேம் பே பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. பிரதர் பிரதர் நான் சொன்னீங்க ஆமா. பிரதர்னு மட்டும் நைட் எல்லாம் தூக்கம் வருது. இந்த கல்லு இப்படி மனசுல ராஜாராணி ஆரியான்னு நினைப்பு வந்ததுல இருந்து ஒரே டயலாகா சொல்லிட்டு ஒரு 10 ரூபா டிப்ஸ் போட்டியா ராணி? இல்ல பேசும்போது வேற மூஞ்சில 10 வாட்டி எச்ச வேற துப்புற. உனக்கு போட்டேன் வையேன். மேம் நீங்க கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா பண்றீங்க, ஏன் ட்ரை பண்ண கூடாது? எப்படியா யோசிக்கிறீங்க ஃபுல்லா? ஓகே ரைட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.